பணத்தை எங்க சார் வச்சிருந்தீங்க? மேடம், என் கேபின்ல இருந்த டிராயர்ல தான் வச்சிருந்தேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஆ, அப்படின்னா எல்லாரையும் ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கறது நல்லது சார். மேடம், இவங்க எல்லாருமே நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ஸ். பண விஷயம் சார், செக் பண்ணாதான் உண்மை தெரியும். செக் பண்ணட்டும் ஆதி, நீங்க ஏன் டிஸ்டர்ப் ஆகுறீங்க? கான்ஸ்டபிள், ஓகே மேடம். எதுக்கெல்லாம் வாங்க வாங்கம்மா. ஜென்ஸ்லாம் எப்படி வாங்க? மேடம் மேடம், இவங்க யார்கிட்டயும் எதுவும் இல்லை மேடம். மேடம், இவங்களே செக் பண்ணிட்டேன். இவங்க கிட்ட எதுவும் இல்லை மேடம். மொத்தமா ஆபீஸ்ல எவ்வளவு பேர் தானா? மேடம், ஒரு ஸ்டாஃப் மட்டும் எனக்கு ரிசைன் பண்ணிட்டு போயிருக்காங்க மேடம். ரிசைன் பண்ணிருக்காங்களா? அப்ப நீங்க முதல்ல அவங்கள பத்தியில சொல்லிருக்கணும். யார் அவங்க? பாரதி மேடம். என்னங்க பேசுறீங்க? தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கீங்களா? இல்ல மேடம், இன்னைக்கு அவங்க ஒருத்தங்க மட்டும் தான் நம்ம ஆஃபீஸ் விட்டு வெளியே போயிருக்காங்க. அதுவும் இல்லாம போகும்போது கூட பிஎஃப் பணம் சீக்கிரமா வரணும்னு சொல்லிட்டு போனாங்க மேடம். அதுக்காக பாரதி தான் திருடி இருப்பாங்கன்னு சொல்ல வரீங்களா? நாங்க பார்த்த வரைக்கும் பாரதி அப்படிப்பட்ட பொண்ணுலாம் இல்ல இன்ஸ்பெக்டர். மேடம், இங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு யாரும் இல்ல. எல்லாமே அவங்கவுங்க சூழ்நிலையை பொறுத்துதான் இருக்கு. மேடம், இவருதான் ஏதோ சொல்றாருன்னா நீங்களும் அதை போய் நம்பிட்டு இருக்கீங்களே. பாரதி எங்க கம்பெனில கிட்டத்தட்ட 5 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி எங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். சரிங்க மேடம், அவங்க நல்லவங்களாவே இருந்துட்டு போகட்டும். பட் சந்தேகம்னு வந்ததுக்கு அப்புறம் கிளியர் பண்றது நல்லது தானே? இல்ல, அதுக்காக நான் சொல்ல வரல. மித்ரா, அவங்க சொல்ற மாதிரி சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கிறது நல்லது தானே? அவங்க வீடு எங்க இருக்கு? ஒரு தடவை வீட்டுல போய் பார்த்துட்டு வந்துடலாம் சார்.